அறியாத புத்தினா நான் தெரியாமல் செய்து விட்டேன். நான் உங்களை அடித்து உதைத்து விட்டேன். அடைமீது பவுடி வந்தால் இந்த அனாதை வருகை என்று என்னை அனைவரையும் ஏசுவார் பேசுவார். தாய் இல்லாத பிள்ளை அவன் தந்தை இல்லாத பிள்ளை என்று வருவரு போவர் என்னை தலைமையில் எடுத்து என்னை ஏசு பேசுவார். தாயே, நான் பிறந்த நாள் முதலாக இன்று நாள் வரை என் தாய் முகத்தை பார்க்காமலே நான் வளர்ந்து விட்டேன். ஒருபோதும் உன் தாய் உன்னை விட்டு போக மாட்டேனடா. அப்பா அம்மாயில பெற்றெடுத்த நதி என்ன என்னை பெற்றெடுத்த நதி என்ன, என்னை பெரு வைத்து நதி என்ன, மகனாக நான் பிறந்து தாயே நான் பிறந்த நாளில் இருந்து இன்று நாள் வரை தாய் முகத்தை அறியாமல் இருந்தேன். தாயே சரி, இருந்தாலும் இப்படி இந்த அரணி வனத்திலே அழுது போல என் கதை அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, என் தாயை பார்த்து விட்டேன். இதற்கு மேல எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. இந்த அரணி வனத்திலே இப்படி அழுந்து புலம்பிக்கிட்டு வந்துக்கிறீங்களே, என்னமா காரணம்? அதாவது கொண்ட கணவர் அடித்தாரா
விட்டாரா கோச்சிட்டு வந்தியா இந்த ஆரணி வளத்திலே ஒரு ஒண்டி தனிமையில வந்துக்கிறியே ஏமா ஏன் என்ன ஆச்சு நீ ஒண்டி ஒருவர வந்தியா இல்ல உன் பின்னாடி துணைக்கு யாராவது வந்தாரா மகனே என்னை அழைத்து வந்தது யாரு நீ உயிரோடு இருக்கிறேன்னு எனக்கு சொன்னது யாருன்னு உங்ககிட்ட சொல்வதாக இருந்தா அவங்கள நான் எதுவும் பண்ண மாட்டேனே தாய் மீது ஒரு சத்தியம் செய்யடா இந்த பெற்ற மகனிடத்திலே பிறந்த நாள் முதலாக இன்று நாள் வரை இந்த மகன் கிட்ட எதுவும் கேட்டதில்ல இன்று சத்தியம் கேட்கிற தாயே உன்னோட எனக்கு வேற என்ன வேணும் தாயின் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்து இல்லையா அது போல உனக்கு சத்தியம் தானே வேணும் உன்னை கூட்டி வந்தது இங்க யாரு என்று தெரிந்தால் இந்த ஆகாய சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக என் பேரவான பெரிய தந்தை தாரா புகழ்படுத்த தருமராஜமே சாட்சியாக அவரை நான் உண்டி செய்ய மாட்டேன் சத்தியம் என்ன அப்படி நெத்தல பேசிருந்தா எப்படிமா சத்தியம் பண்ணிருக்கடா அதாவது தாய்க்கு செய்து கொடுத்து சத்தியத்தை மீறக்கூடாது ஏ கண்ணா மறுமுறை கெட்டு மாமியாலை பின்னாமனே சூதுக்கார கண்ணா என் தாயிடத்தில் சேர்ந்து வாழாம என்னை காலையத்தில் வைத்த கண்ணா ஒரு நாளைக்கு உன் கருவை அறுப்பேண்டா ஆமா சத்தியம் பண்ணிருக்கல என் தாயுமே சத்தியம் வச்சுட்டேன் இல்ல எம்மை பொழுதுக்குள்ள உன் சிரத்தை எடுத்து விடுவேன் நான் இருப்பதனால தான் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படியா மாமா டேய் நான் இருக்கிறனால உங்க அம்மாவே கொண்டு வந்து காட்டுறேன் ஏய் மாமா மாவப்படாதடா மாமா வரல காட்டுறே என்னடா அவங்க அடிக்கிறப்பல சாட்டி அடிச்சு என்ன மட்டும் கொடுவா எடுத்து வெட்டுற என் தாய் இருக்கா இல்லையா இமை பொழுதுக்குள்ள உன் சிரத்தை எடுத்து விடுவேன் கவலை கொள்ளாதே என்ன எப்ப வேணாலும் பழிவாங்க உன் புத்தி எங்க போகுதா அப்பயுமே கவலை கொள்ளாதான் சொல்றேன் என்ன கொண்டவனுக்கு என்ன மிச்சம் தாயும் மகளையும் சேர்ந்து வாழ விட மாட்டியா அவர் விதி என்னவோ அதன்படியே அவருடைய வாழ்க்கை அப்படியா அதனால நீ கவலை கொள்ளாத பார்த்து கொள்றேன் நீ இருக்கலே பார்த்து கொள்றேன் அப்படி சொல்றீங்க பார்த்து கொள்கிறேன் சரி தெளிவா சொல்லுங்க கரிய தொலைக்கலாம் காவேரி இருக்கலாம் விதியை துறைக்கு வேதனை ஆகாது ஆவேண்டி காலம் வந்தால் ஆணை பூனை விழும் ஓயண்டி காலம் வந்தால் புள்ளிக்கண்ணை காம் கொத்துமா அது போல வருவிதி வந்தால் படுவிதி பட்டு தாவணும் அந்த நோக்கம் என்ன அரவா இதோ உன் தாயாக வழங்கும் நாகக்கன்னியானவள் பெருத்த ஒரு அவயத்தில் சிக்கிவிட்டார் எப்படி உன் நாகக்கன்னியானவள் தாய் பெரிய அபயத்தில் இருக்கிறார் என் தாய்க்கு அபயமா ஆமா அந்த அபயத்தை காக்க வேண்டி உன்னை தேடி வந்தோம் என் தாய் அபயத்தை காப்பதற்காக என்ன தேடி வந்திருக்கீங்க ஏன் என்ன அபயம் தீர்த்தகிரி மலையாண்டினுடைய மகனவர்தான் சுமனாகப்பட்டவன் உன்னுடைய பெரியதாக வழங்கும் யாரு அந்த துரியனுடைய சேனையிலாக வழங்கக்கூடிய 100 பேர்களும் இந்த செம்பருவனாகப்பட்டவன் எப்படி வலையை வீசி மீன்களை எரிப்பானோ அது போல அந்த 101 பேர்கள் மன்னர்களையும் பிடித்து விடிந்தால் காளியின் ஆலயத்தின் முதாக அவனுடைய வெட்டி பலி கொடுத்து வேண்டுமென்ற வரத்தை பெற்று சொல்கிறார் ஆனால் அவருடைய மனைவிமார்கள் செய்த சத்தியத்தை உன்னுடைய தாய் செய்த சத்தியத்தை அந்த மனைவிமார்களையும் காப்பாற்றணும் உன்னுடைய பெரிய தந்தைமார்களையும் காப்பாற்றணும் பெரிய தந்தை காப்பாற்றணும் என் தாய் செய்த சத்தியத்தை காப்பாற்றணும் இருந்தாலும் நானும் சத்தியம் செய்திருக்கிறேன் அவன் எப்பேற்பட்ட வரம் வாங்கினான் அவனும் எப்பேற்பட்ட வரத்தை வாங்க இருக்கிறார் இதோ உலகத்தில் யார் தாயின் முகத்தை பார்க்காமல் இருக்கிறானோ தாயின் பால் அருந்தாமல் இருக்கிறானோ அவனுடைய கையிலே மரணம் என்று வரத்தை வாங்கி இருக்கிறான் அதனால நீ பிறந்து தாயின் பாலை அருந்தவில்லை தாயின் முகத்தை காணவில்லை 1008 எதிர்வம் அளித்தவன் என் ஒருவனால் தான் அவனை கொல்ல முடியுமா அப்படி என்ன நான் போய் வருகிறேன் வருது வா 8 நொடிக்கு அவன் கொண்டு தேடி வருகிறேன் போய் வருகிறேன் போயிட்டு
எப்படியாவது பாசகர் வீசி காளி கோயில் கூட்டு போறோம். இப்பயே அதை தடுக்க வேணும். போங்கடா வாங்கடா போய் நில்லுங்கடா. யாராவது ஒருவன் எங்க உயிரை காப்பாத்துவான். நீ சாவத்தான் மறுபடி. அப்படியா? என்னன்னா இப்படி வந்து மாட்டிக்கிட்டான்னா உமையிடா கீழே. அதாவது பாண்டவர் அபயம் விட்டு பாடி இருக்கிறேன். யாராவது ஒருத்தன் பாண்டவர்ல வந்து சிக்குவான், நாம தப்பிச்சுக்குவோம். நான் தப்பிச்சுக்கவும் இல்ல. சந்தனம் போட்டு வைக்க முடியாது. போடு காளிகோள் 30 இருந்து என் பேரான பெரிய தந்தை 100 பேத்தையும், அதாவது ஆட்டுக்கு எப்படி தீர்த்து போட்டு ஆட்டை வெட்டி வரும் அது போல தீர்த்து போட்டு வெட்டுவதற்கு கத்தியை ஓங்கிறான். இப்ப போய் தடுத்து என் தந்தையை காப்பாற்றலாம். யாராவது பாண்டவர்ல ஒருத்தன் கட்டாயம் நம்ம உயிரை காப்பாத்துவானு பாத்தியா? அரவப்பாளன் பேரான பெரிய தந்தையே திருவாரூர் மாமன்னா எப்படியாவது இவனை கொண்டு கொடுப்பாரு. உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன், போய் வாருங்கள். அடையா சந்தா சதிகா நைவந்துகா என் தந்தை மாறுங்க. நம்மளுக்கு லாபம் தான். செத்தாலும் லாபம் தான், இவன் செத்தாலும் லாபம். அப்படியா? யாரா நீ? என் பெயர் நல்லரவான். என் தந்தை மார்களை காளிக்கு பலி கொடுக்க வந்திருக்கிறார். உன் நெஞ்சில திரும்பி இருந்தால் எடுவால் தொடுபோர் பார்க்கலாம். அப்படியா? என் தந்தை மாற வெட்டு வந்திருக்கிறேன். உன் சிறப்பு வெட்டி இந்த காளி கோயில் மதில் சிவத்து மேல வச்சுட்டு போறேன். உன் நெஞ்சில திரும்பி இருந்தால் வாடா. ஏண்டா நிலாவை பிடிக்க பச்சை புள்ள ஆச்சப்பட்ட மாதிரி இந்த அரவப்பால என்ன பிடிக்க ஆச்சப்பட்டான். ஆச்சப்பட்ட மட்டும் பரவாயில்ல, அடம்பிடிக்க தெரியணும். கட்டுக்கு சிறுத்தாலும் காரணம் குறையாது. திருத்துறைதான் பெருமெல்லாம். இது பழங்காட்டு நரி. உன்னுடைய சலசலப்பு ஒருபோதும் இருந்தாது. ஆமா, அப்படி சொன்னது ஆறு வெள்ளாட்டு பட்டியல் வேங்கை போது போல் நீ வந்து ஏங்கையில அகப்பட்டுட்ட. ஒருபோதும் சுகப்படாம போவதில்ல. எடிபா தொட்டு போர் பார்க்கலாம். கொஞ்சி பையா இவன் சிரத்தை அறுத்தாலும் இதை சிரமாபலி கீழ் விழுந்தால் இவனுடைய ஒரு போட்டு லட்சத்துக்கு ஓராறு அரைக்கைகள் இவனை போல பிறக்கிறார். அதனால என் மாமனை சிந்தித்து பார்க்கலாம். எவ்வளவுதான் வீரத்தீர புதுபலம் இருந்தாலும் அவன் சிரத்தை அறுக்கும் போது அவனை சிரத்திலே ரத்தம் ஒரு போட்டு ரத்தம் இந்த பூமியில் விழுந்தா அவனை போல ஓராறு அரைக்கிற இருக்கிறார். இதற்கு என்ன வழி? அரவா சிவனிடத்தில் அவன் அப்பொழுதுதான் பிறக்க முடியாத வரத்தை வாங்கினவன். எப்படி? அவனுடைய உயிரிலே உடம்பிலே உள்ள ஒரு சொட்டி ரத்தமானது கீழே விழுந்தா அவனை போல் எண்ணற்ற பிறக்க வேணும். அதிலே எனக்கு மரணமே இருக்க கூடாதுன்னு சொல்லி வரத்தை வாங்கியிருக்கிறான். அப்படியா? ஒரு வேளை அவனுடைய ரத்தம் கீழே விழாமல் இருக்க வேண்டும்னா உன் தாயாக நாகக்கண்ணியானவள் அக்கினி குண்டமானது ஏந்தி அவனுடைய உதிரமானது ஒவ்வொரு சிரத்தையும் அந்த அக்கினி குண்டத்திலே போட்டுன்னா அவனை எளிதாக அவனை கொண்டு விடலாம். அப்படியா? ஆமா, நான் போய் வருகிறேன். சீக்கிரமா கமலத்தை வாருங்கள். அவர் சிறந்திருக்கலாம். அடே சொன்னா சொல்லியாரா உன் நெஞ்சில திருவிருந்தால் இப்ப வாடா சண்டைக்கு. ஆமா கண்ண இந்த கை வெட்டின வச்சுக்க, இந்த கை இந்த மூங்கில போயிடும், அந்த கை அந்த மூங்கில போயிடும். பேச்சை குறித்து செயலில் ஆர்வத்தை காட்டு.
சொன்னபடியே என் தாய் கபால தட்டி எடுக்க இந்த அரவான் அவன் சிரத்தை எடுத்து விட்டேன். அப்படியா? உண்மைதான். கொண்டு விட்டாயிலவா? இனிமேல் என்ன உன்னுடைய வேலையை பார்த்து நீ போ, நான் என் தங்கச்சி கூட்டு அப்படி போயிடுறேன். அப்படியா? நான் உன்னை பார்த்து கொள்றப்பா, பார்த்து போயிட்டு வா. அண்ணா என் தாய் சத்தியம் செஞ்சிருக்கிறேன், அதனால உன்னை விடுறேன். அரவா, இன்று மட்டும்தான் சந்தித்தேன்னு நினைக்காதே, மறுமுறை உன்னை சந்திக்க வருவேன். வரும்போது உன் கருமை இருப்பேன். அடிக்கடிக்கு இது மேல பாக்கலாம் நாம. சரி சந்திப்போம். ஏங்க ஏங்க என்னப்பா ஏங்க பன்னிக்குட்டி போட்டு சொல்லிட்டீங்களா? எனக்கு ஒரு மூணு கறி கொடுங்க. இது கறி போடுறது இல்லடாடே. அம்மா வசந்தானா, அதாவது உன் கணவர் அப்படி ஒரு மாட்டி வந்து விட்டாரம்மா. ஐயோ என்னுடைய கணவரை வெடித்தது யார்? யாரோ அரவபாலனம். அப்படியா? நல்ல அரவானம். நாகமலையில நாகமலை தோகமலை, அதாவது இருமலை சார்பில் இருக்கக்கூடிய விநாயகத்துல இருக்கக்கூடியவனும். அடே அரவா, உனக்கும் எங்களுக்கும் மின்பகை பின்பகை ஏதாவது இருக்கிறதா? இல்லை. எதற்காக என்னுடைய கணவரை மடிக்க வேண்டும்? என் பேரான பெரிய தந்தை கௌரவன் ஊடு பத்தியும் காளி கோயில் முன்பதாக ஒரு ஆட்டுக்கு தீர்த்து போட்டு எப்படி ஆட்டை கழுத்து அறுப்பாரோ அது போல என் தந்தை மலையை கலத்து விட்டு வந்தார். அதனால என் தந்தையை காப்பாற்றுவதற்காக உன் கணவரை நான் மடித்தேன். அப்படியா? இதோ அரவா, என்னுடைய கணவரை எப்படி இதே காளியம்மன் கோயில் முன்பதாக என்னுடைய கணவரை மடித்தாயோ அதே போல உன் தாயார் சிறப்பிடிக்க தந்தையார் சிறமறுக்க இதே காளியம்மன் கோவில் முன்பதாக உன் தலை சிறமறுக்கப்படும் பிடிசாவத்தை. அம்மா பறந்தாமா, அதாவது அரவா, இவருடைய மனிதப்பட்டவர் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் மாமா. அரவா, கவலை கொள்ளாதே. அடிபட்ட நாய் என்பது எப்பொழுதும் கடிக்கத்தான் செய்யும், கொலைக்கத்தான் செய்யும். அது போல அவங்க சாபம் பண்ணதானே கொடுத்துக்கிறாங்க. நான் இருக்கிறதுக்கு என்ன கவலை? அப்படியா? நான் பாத்துக்கிற, கவலைப்படாத. பாத்து கொள்றேன், நான் பார்த்தே கொள்ளுவேன்.
கேளுங்க சபையார்களே, இவ்விதமாகத்தானே மகாபாரத காவியத்துல ஒரு ஆரணிய பருவம் இது. ஆரணிய பருவத்துல மகுடவர்த்திகா நரவான் சண்டை என்னும் நாடகமானது இத்துடன் முடிவேற்றது. நாங்கள் நடத்திய நாடகத்தில் ஏதேனும் ஆட்டப்பிழை, அச்சரப்பிழை, தாளப்பிழை, மேலப்பிழை, சொல் சுவை, நடைமுறை பாவனை எந்த ஒரு பிழைகளை இருந்தாலும் தங்களுடைய குழந்தைகளை எப்படி மன்னிப்போம் அத்தன்மை போல் எங்களையும் மன்னிக்குமாறு வேண்டி உங்களுடைய பொற்பாதங்களை சிறுமீது வைத்து வணங்குறோம். எங்க நாடகம் ஒரு தடவை பிடிச்சிருந்தா ஜோர கைத்தட்டி உற்சாகம்